தமிழ்நாடு முதலமைச்சரை எவன் கை வச்சாலும் அவனை செருப்பால் அடிப்போம் தான் நம்மளோட. ஏன்னா நம்ம 1000 பண்ணலாம், நம்ம வந்து சொந்த வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். நம்ம கழுவி ஊற்றுவோம், அதை பண்ணுவோம், அதை எப்படி இவங்க போஸ்டரை கிளிக்கலாம், அதே மாதிரி எப்படி அவமானப்படுத்தி செருப்பு மாலையெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கர்நாடகாக்காரனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், திமிர் இருந்தால் நம்மளுடைய முதலமைச்சரான விஜயோட ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுருக்காங்க, போஸ்டரை கிழிச்சு தூக்கி போட்டு அசிங்கமாக பேசியிருக்காங்க. அதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தண்ணி தரமாட்டேன்னு அது தர முடியாது, சொல்லவும் முடியாது. தண்ணி தரமாட்டேன்னு சொல்றியே, பீர் தரமாட்டேன்னு சொல்லுவியா, கேஸாக வாங்கிட்டு வர்றாங்க. பான்பராக் வாங்கிட்டு வர்றாங்க. எங்கேருந்து தடை செய்யப்பட்ட பான்பராக வடக்கன்ஸை வச்சு லாரியில் கடத்துறாங்க. இப்போ வந்து கர்நாடகாக்காரங்க விஜய் மேலே கை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கேரளாலேருந்து போகிற மாதிரி போவாங்க, இந்த பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க, அந்த பக்கம் ஆந்திரா பார்டர்லேருந்து போய் நெருங்கி கர்நாடகாத்தை பஸ்பமாக்கிடும். அது தெரிஞ்சு ஜி.கே. சிவகுமார் கை வைக்கிறான்னா இதுதான் காங்கிரஸோடைய அரவணைகள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபிக்காரன் வந்துட்டான், அவன் சும்மா இருப்பானா? அவன் சொல்லிட்டான் காங்கிரஸ், இது எல்லாத்துக்குமே காரணம் காங்கிரஸ் தான். இப்போ விஜய் போஸ்டர் கிழிச்சதுக்கு யார் காரணம்? காங்கிரஸ் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அவங்க 2 பேரும் அமைச்சரை வந்து பதவி நீக்கி விட்டு அவங்க உதவியை வேணாம்னு தூக்கி போட்டு, இந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் 2 பேரும் நீக்கிட்டு, அப்போ வந்து இந்த நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் அன்புமணி சேர்த்து எங்கள் அக்கா வந்து, எங்கள் அக்கா அவர் வந்து மாமா யார், அன்புமணி வந்து மாமா முருகன்னு, சௌமியா அன்புமணி தான் எங்கள் அக்காவை வந்து துணை முதலமைச்சர். அப்படின்னா இப்போ ஏற்கனவே திருமாவளவன் உள்ளே இருக்கார், பட்டியல் மக்கள் 40% இருக்காங்க, அதுக்கு ஒரு பிரதிநிதியாக திருமாவளவன் இருக்கார். அந்த நம்ம அமைச்சர், அந்த கட்சியில் ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் எங்கே மாட்டு பிரியாணி போடுறான், எவ்வளோ கறி வெந்திருக்கா வேலையான்றதை பார்த்து காட்ட அவர் ஒரு பக்கம் அரசியல் பண்ணிவிட்டு அவர் போயிட்டுருக்கார். இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் அக்காவை சேர்த்துட்டிங்கன்னா, சௌமியா அக்காவை இன்னும் எதிர்த்து பெருசாக போகிறாங்க. ஆனால் நம்ம பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இது நயன்தாரா மேலே கை வச்சாங்கன்னா கூட நம்ம விட மாட்டோம். அது அரசியல் ரீதியாக சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து மலையாளத்தில் கேரளாவில் பிறந்து வளர்ந்தால் கூட தமிழ்நாட்டில் ஃபார்ம் ஆகி தமிழ் நடிகை அந்த மாதிரி கல்யாணம் தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அவர்களை பாதுகாக்கிறது நம்ம கடமையாக இருக்குது. நம்ம போட்டு அடிப்போம் எவனை வேணாலும், அது நம்ம ஊருக்குள்ளே உள்ள பிரச்சனை. நான் வெளியூர்காரன் கை வச்சானா, அதர் ஸ்டேட்காரன் கை வச்சானா விடமாட்டான்றது விஜய் விஷயத்தில் நம்ம வந்து அதை நிலைநிறுத்தி ஆகணும். அவர் வந்து போஸ்டரை கிழிச்சா கூட அவங்க விடமாட்டோம். கூலி கழுத்து காமெடி தான் வடிவேலுக்கு, அண்ணன் தம்பி நாங்கள் அடிச்சுப்போம், நீ யாரா குறுக்க வந்து அடிக்கிறங்கிற மாதிரி தான் ஒரு பேர் சென்னைக்கு வராரு மறைக்காயா. யார் இவர்? சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாடு மாநில நலன் சார்ந்து தான் நமக்கு பிரச்சனையே சார். தமிழ்நாடு அரசியலே மொத்தமாக மாநில நலன் சார்ந்து தான் இயங்குது. ஒரு சைடு கச்சத்தீவு, இங்கிட்டு முல்லை பெரியாறு, இங்கிட்டு காவிரி நீர், இந்த 3 சுற்றி தான் இங்கிட்டு பார்த்தா துப்பாக்கி சூடு, அங்கிட்டு பார்த்தா தண்ணியை திறக்க மாட்டாங்க, அங்கிட்டு பார்த்தா வறட்சி ஆகிடுதுங்கிற பிரச்சனைகள் தான் தமிழ்நாடு அரசியல் மையமாக இருக்குது சார். இப்போ அதை எப்படி கையாளுறாங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். 2 அரசும் மாற்றி குறை சொல்வதும் போராட்டங்களும் நடத்தி வெற்றியும் கண்டாங்க. ஆனால் வெற்றி பெற்று உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை வாங்கி வச்சுருந்தாலும் மறுபடியும் செங்கலை நட போகிறேன், மேகதாதுல அணை கட்ட போகிறேன் அப்படின்னு டி.கே. சிவகுமார் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், அடுத்தடுத்து ஃபயர் ஸ்பீச், அது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் தமிழ்நாடு முதல்வர் அவர்களை பற்றி நிறையா சொல்கிறாரு. நீங்களாம் பார்த்தீங்கன்னா ரணகலமாக ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு போக்கு மாதிரி திசை திருப்பிட்டு இருக்கிறாரு. இது எப்படி சார் பார்க்குறது? அது இப்போ நம்மளுடைய உரிமை சார்ந்து இருக்கும்போது நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய முதல்வர் அவர்களையும் சேர்த்து இழிவுபடுத்துவதை எப்படி சார் பார்க்குறது? நீங்கள் முதல்வர்னு யாரை சொல்கிறீங்க? விஜய் அவர்கள் சார். இன்னைக்கு அவர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சரை எவன் கை வச்சாலும் அவனை செருப்பால் அடிப்போம், அதுதான் நம்மளோட கொள்கை. புரியுதா? ஏன்னா நம்ம 1000 பண்ணலாம், நம்ம வந்து சொந்த வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். நம்ம கழுவி ஊற்றுவோம், அதை பண்ணுவோம், அதை எப்படி இவங்க போஸ்டரை கிளிக்கலாம், புரியுதா? அதே மாதிரி எப்படி அவமானப்படுத்தி செருப்பு மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. நம்மளே போடல, இன்னும் நம்மளே அந்த மாதிரி ஒன்றும் செய்யலை. ஆனால் வந்து அடுத்த மாநிலத்துக்காரன், கர்நாடகத்துக்காரன் எப்படி போஸ்டரை கிளிக்கலாம், எப்படி இந்த மாதிரி அவமானப்படுத்தலான்னா நம்ம விடவே மாட்டோம். நமக்கு வந்து ஏற்கனவே சீமானுக்கு ஒன்றுனவனே முதல்ல கொதிச்சது நம்ம தான். அந்த எம்பி ஓடியே போயிட்டான். ஆமாம், ஓடி போயிட்டான். 2வது வந்து அவனை இலங்கையில் வந்து தகுதி நீக்கம், அவன் எம்பி பதவியை ரத்து செய்யணும்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த இயக்கத்துக்கு நம்ம ஒரு முக்கியமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கருப்பாடை ஊடுருவீங்களா? கருப்பாடா இல்லை, நம்ம டைரக்டாகவே வெள்ளாடா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையெழுத்து போடுறதுனால அவன் என்ன, நம்ம வேற நாடு தமிழனா இருக்கலாம். அதனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் வந்து நம்ம வந்து இவனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா நம்ம அவனுக்கு ஓட்டே போடல, நீ யாரா வெளியூர்லன்னு சொல்கிறதுக்குன்னு கேட்பாங்க. ஆனால் அங்கே ஒரு இயக்கம் தம்பிகள் ஆரம்பித்து தீவிரமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கிட்டாங்க.
அவரை பதவி நீக்கம் பண்ணவா? அவனை பதவி நீக்க வாங்கின ஓட்டே அவ்வளோ இருக்காதே சார். அவ்வளோதான், அவ்வளோ கையெழுத்து வாங்கியிருக்காங்க வெளிநாட்டு தமிழர்கள். அவங்க வாங்கின ஓட்டே 4500 தான் வாங்கியிருக்கான். வாங்கி தான் எம்பி ஆகிருக்கான். நம்ம கவுன்சிலர் அளவு கூட கிடையாது. இருந்தாலும் லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கி போட்டுருக்காங்க. ஒரே ஆளை 3 கையெழுத்து போட்டாங்களா என்னன்னு தெரில. பதவி நீக்க செய்யணும்னு சொல்லி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க. நம்ம தம்பிகள் அதுக்கான வேலையை பார்த்துருக்கேன். நம்மளும் அதை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அது யாருன்னா எங்களுக்கு தெரியாது, கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு அவனை பதவி நீக்க செய்யுங்க. ஏன்னா அவன் வந்து இந்தியாவில் வந்து நம்ம தமிழனை தொட்டது தான். சீமானை வந்து டச் பண்ணால் அவனை உரு தெரியாமல் இனி வரவே மாட்டான், இனி வர முடியாது. புரியுது அவனுக்கு? அந்த அளவுக்கு அடிச்சவனை துரத்தணும். அதே மாதிரி நம்ம விஜயை வந்து தொட்டால் எவன் தொட்டாலும் விட மாட்டான். நம்ம தமிழ்நாட்டில் எவன் வேணாலும் போட்டு அடிக்கலாம். வெளியூர்காரனோ வெளி ஸ்டேட்டுக்காரனோ இல்லை வெளிநாட்டுக்காரனோ விஜய் மீது நம்மளுடைய தமிழகத்தின் தமிழ் மக்களின் அது இவங்க பல விமர்சனம் இருக்கலாம். கேனப்பையில ஓட்டு போட்டிருக்கான், தற்குறிங்க போட்டிருக்கான், வீணா போனவன் போட்டிருக்கான், விளங்காதவன் போட்டிருக்கான், அரசியல் தெரியாதவன் போட்டிருக்கான்லாம் விமர்சனம் வைக்கலாம். அது உள்ளுக்குள்ள. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து கோட் சூட் போட்டு அவர் முதல்வராக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அவரை வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவெல்லாம் தொட்டா நம்ம 1000 தான் இருந்தாலும் இன்னைக்கு அவர் நமக்கு 7% ஓட்டு வாங்கின எங்கள் அண்ணன் சீமானே நான் எவனை தொட்டானாலும் அவனை ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவோம். 35% வாங்கின முதலமைச்சர் விஜய் நம்ம விட்டுருவோமா? அது நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். ஆதவர்ஜன் நம்மளை கைப்பட்டால் கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அவர் முக்கியமான மினிஸ்டர். ஆமாம். ஏன் புஷி ஆனந்தை வச்சுங்க. புஷி ஆனந்தம் எவனாவது ஒரு மானங்கடை ஏதோ ஒன்று பேசிட்டானா கூட நம்ம அவனை தேடி போய் நிச்சயமாக அவனை. புஷி உண்மையிலே தங்கமான மனுஷன். தங்கமான மனுஷன். விவரம் தான் சார் கம்மியான, ரொம்ப தங்கமான மனுஷன். தங்கமான மனுஷன். அவர் வந்து தீங்கு நினைக்க மாட்டார். நீங்கள் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் கிடையாது. அவர் வந்து நெகட்டிவாக போய் ஒருத்தனை அழிக்கணும், தீங்கு செய்யணும், அவனை கெடுக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டார். அவர் வாழ்வதற்கு என்ன வழியோ அதை வந்து பாசிட்டிவாக. இப்போ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் அவங்களை கூப்பிட்றேன், ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு வாங்க. எதுக்குன்னு கேட்பீங்க. ஒரு சட்டை வாங்கி தரேன் அப்படின்னு. அங்கே போனால் எனக்கு 200 கமிஷன் கொடுத்துருவான். இது 2 பேருக்குமே நல்லது. எனக்கு 200 கிடைச்ச மாதிரி இருக்கும், நீங்கள் புது சட்டை போட்ட மாதிரி இருக்கும், கடைக்காரனுக்கு வியாபாரமான. இதில் எங்கேயா நெகட்டிவ் இருக்கா? இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி தான் யார்? புஷியான. தங்கமாக கோடி எடுத்துட்டு வாங்க, சீட்டு வாங்கி தரேன், ரைட்டு ஜெயிச்சு நீங்கள் சம்பாரிச்சுக்கோ, எனக்கு 1 கோடி கொடுத்தேன்னா கட்சி ஃபண்ட் ஆயிரும். விஜய் நல்லா இருப்பார், அவர்னால நீங்கள் நல்லா இருக்க, எல்லாருமே நானும் அமைச்சராகவேன், நீ எம்எல்ஏ ஆயிடுவேன். அது பாசிட்டிவ் அப்ரோச். ஆனால் திமிருத்தனமால எதுவுமே பண்ண மாட்டார் சார். ரொம்ப பொலைட்டாக பேசுவார் சார். அவர் அதை எதுவுமே பண்ண மாட்டார். அதனால தான் வந்து இப்போ அவங்க குடும்பத்திலே வந்து திருப்பி அவரை சேர்த்துக்கிட்டாங்க போல. முதல்ல வந்து இவர் வெளியே அங்கே போயிட்டார், தமிழ்நாட்டை அப்படியே. ஆனால் அவர் வந்து தியாகத்துக்காக தான் பண்ணி வெற்றி பெற்றிருக்காருன்னு இப்போ அவரோட நேம் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால் நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து என்னென்னா விமர்சனம் பண்ணிட்டு நம்மளோட கடமை, அது நம்மளோட உரிமை. ஆனால் அதே நேரத்தில் கர்நாடகாக்காரன் ஆந்திராக்காரன்லாம் கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆதரிக்க முடியாது. அதனால தான் ஒரே அடியாக இப்போ கையெழுத்தை போட்டு எல்லா கட்சியுமே நிற்கிறோன்னு சொல்லியாச்சு. எல்லாமே தமிழ்நாட்டு அரசுக்கு ஆதரவு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு இடையில ஒரு இதை சேர்த்து விட்டுருக்காரு. புரியுதா? அதில் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையை தூக்கி பாஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ திருடன் ஒருத்தனை விரட்டிட்டு வராங்க, ஒருத்தனை வெட்டிட்டு வரேன். நீ வந்து என்ன பண்ணணும், வெட்டிட்டு வரான் திருடன் நல்லா தெரியுது, கப்புன்னு பிடிச்சி அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும். புரியுதா? அதை விட்டுவிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கு திருடனா அப்படின்னு அப்படியே அவன் ஓடுற வரைக்கும் பார்த்துட்டேன். ஓடினதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்தியோ என்னையா முண்டை முழிக்க நிற்கிற மூதேவி நடுவில் பிடிச்சிக்கூடியா திருடன் கத்திட்டு வரான், செயின் எடுத்துட்டு ஓடுறான், பார்த்துட்டு இருக்கேன் நான். இல்லை தம்பி, அவன் எவ்வளோ தூரம் ஓடுறான்றது தான் பார்த்தேன். நீங்கள் ஏன் தம்பி அவனை தோத்துறீங்க? அந்த டீட்டெயிலை சொல்லுங்கள். டீட்டெயிலில் சொல்கிறவங்களாம் ஊரை விட்டு ஓடி போயிடுவான், தலையா நாங்கள் ஓடிக்கிறோம் சொல்லி விட்டு. இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி பிடிச்சிக்கிட்டு தம்பி என்ன திருடுனா அந்த டீட்டெயிலை சொன்னால் தான் அவனை உன்ட்ட ஒப்படைப்பேன், இல்லைனா விட்டுருவேன். ஒன்று உனக்கு இவன் வேணும்னா டீட்டெயிலை சொல்லு, இல்லை அவனை விட்டுருவேன்னு சொல்லணும். இதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு தீர்மானத்தில் கையை தூக்கிவிட்டு தீர்மானம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டீட்டெயில் சொல்லலை நீ, அதனால் நாங்கள் இதை எதுக்குறோம், ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? திருடனை ஓட விட்டுட்டு இந்த மாதிரி ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேனத்தனமான அரசியல்வாதிகள் இருக்காங்க. கேட்டால் வந்து சர்வதேச அளவில் அரசியல் பேசுவாங்க. அப்படி இப்படி எங்கள் தத்துவம், மாவோ தத்துவம், அந்த தத்துவம் ஏன் வீணாக போய் 0க்கு போச்சுன்னா இதுதான் காரணம். சரியா? ஸோ இந்த மாதிரி அரசியல்வாதி தத்துவம் அப்படியே இருக்குது. தத்துவம் எடுத்துகிட்டு போகிற மனிதர்கள் போகிறவங்க வந்து வேறு பக்கமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. விழுப்புரம் பஸ் ஏறதுக்கு போயிடலாம், கோயம்பேட்டிலேருந்து இந்த பக்கம் போயிடுது, ஆந்திரா நகரி போயிடுறது. ஆமாம், அங்கே கொண்டு போய் எங்கேயும் இந்த தத்துவத்தை இது பண்ணுறது இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி இருக்கும்போது கர்நாடகாக்காரனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், திமிர் இருந்தால் நம்மளுடைய முதலமைச்சரான விஜயோட ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுருப்பாங்க. போஸ்டரை கிழிச்சு தூக்கி போட்டு அசிங்கமாக பேசியிருக்காங்க.
அதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தண்ணி தரமாட்டேன்னு சொல்லு. அது தர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. இல்லை, தண்ணி தரமாட்டேன்னு சொல்றியே, பீர் தரமாட்டேன்னு சொல்லுவியா? புரியுதா உங்களுக்கு? கேஸாக வாங்கிட்டு வர்றாங்க. பான்பராக் வாங்கிட்டு வர்றாங்க. எங்கேருந்து? தடை செய்யப்பட்ட பான்பராக வடக்கன்ஸை வச்சு லாரியில் கடத்துறாங்க. 50,000 பாக்கெட்டு 25,000 பாக்கெட்டுன்னு கடைட்டு வந்து இப்போ பார்டரில் காசை கொடுத்து சரமாக வருது. எது? பான்பராக தமிழ்நாட்டுக்குள்ளே. இங்கே பெங்களூர்லேருந்து பீர் கேஸாக தூக்கி போட்டு தராங்க. இப்போ ஏதாவது பிராந்தி கடையில் போங்க, எவனாவது நீ தமிழை அவனை தரமாட்டேன், பீர் உனக்கு ஒரு பீர் வேணால் தருவேன், இன்னொரு கட்டிங் வேணால் வாங்கிக்க, தமிழ்நாட்டுக்காரனுக்கு அதுக்கு மேலே தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை கேஸ் பீர் கேட்டாலும் தர்றாங்க பெங்களூரில் போய், எத்தனை குவார்டர் கேட்டாலும் தர்றாங்க. ஃபுல்லாக ஒரு எத்தனை ஃபுல் இருக்குது, ஒரு 25 ஃபுல்லு ஏற்றுக்க வண்டியிலன்னா ஏற்றுறாங்க. தண்ணி இலவசமாக வர்றது தரமாட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதற்கு வந்து ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும். வடக்கன்லாம் வந்து குடிச்சிட்டு போகிறான் தண்ணி. இப்போ அங்கே வாழ்கிறதுல 1 கோடி பேர் சில்லற வாழ்கிறான்னா அதில் 40 லட்சம் பேர் தான் கர்நாடக மக்கள். மீதி 60 லட்சம் பேர் வந்து பூராமே அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவன், இது பண்ண வந்தவன், ஐடியில் வேலை பார்க்க வந்தவன், தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு போனவன், கேரளாலேருந்து வேலைக்கு போன பிள்ளைங்க, பாரில் வேலைக்கு வந்தவன், பப்பில் ஆட வந்தவன், இவங்க மட்டும் மானாங்கனி ஒவ்வொருத்தன் ஒரு 5 லிட்டர் தண்ணி டெய்லி குடிச்சானே என்ன ஆகும்? இதை கொடுத்துட்றாங்க. அங்கே இங்கே வந்து குடிச்சிக்கான்றாங்க, அங்கே தரமாட்டோம். என்னடா போங்கு? என்ன எப்படியா இருந்தாலும் தண்ணியை வந்தாடா குடிக்கிறான், அதை திறந்து விட்டுற வேண்டியது. எல்லாருக்குமானது தானே, இயற்கையோடது தானே. நமக்குள்ள தண்ணியை அங்கே பிரித்து விட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியா போயிட்டு இவங்க வந்து முதலமைச்சரே இது பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டிகே சிவகுமார் பெருசா, விஜய் பெருசா? விஜய் அவர்கள் தான் பெருசு சார். நினைத்தா இன்னைக்கு பிரதமரே அவரை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அடுத்த பிரதமருங்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருக்கிறாரு, உருவாகிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் வந்து அகில இந்திய அளவில் ஓட்டை போட்டாங்கன்னு வைங்க, டைரக்ட் எலெக்ஷனை வச்சா ஆயிடுவாப்பில். யார்? அதிபர், இந்திய அப்படின்னு அதிபர் ஆயிடுவார். ஸோ இதெல்லாம் எங்கள் அண்ணன் சீமான் கண்ட கனவு, அது அதிபர் ஆகணுன்றது. அதெல்லாம் அவருக்கு எட்டலை சார். பார்த்தீங்கல்ல, இப்போ தமிழ்நாடை தாண்டி கேரளாவில் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கல்ல. கேரளாவில் வந்து நடிகர் பின்னாடி கூட்டமே போகாது அப்படின்னா வச்சுட்டாரு அந்த காலம். இப்போ வந்து இப்போ விஜய் பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது கேரளா, இப்போ வந்து கர்நாடகாக்காரங்க விஜய் மேலே கை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் கேரளாலேருந்து போர் மாதிரி போவாங்க, இந்த பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க, அந்த பக்கம் ஆந்திரா பார்டர்லேருந்து போய் நெருக்கி கர்நாடகா அதை பஸ்பமாக்கிடுவாங்க. அது தெரிஞ்சு டிகே சிவகுமார் கை வைக்கிறான்னா இதுதான் காங்கிரஸோடைய அறவைக்கல். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபிக்காரன் வந்துட்டான், அவன் சும்மா இருப்பானா? அவன் சொல்லிட்டான் காங்கிரஸ், இது எல்லாத்துக்குமே காரணம் காங்கிரஸ் தான். இப்போ விஜய் போஸ்டர் கிழிச்சதுக்கு யார் காரணம்? காங்கிரஸ் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அவங்க 2 பேரும் அமைச்சரை விட்டு பதவி நீக்கி விட்டு அவங்க உதவியை வேணான்னு தூக்கி போட்டுருக்கணும். ஒரு தமிழனா அதான் செஞ்சுருக்கணும், அதை ஏன் செய்யலைன்னு. இவங்க எல்லா ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரங்க தலைவர் யார்? டெல்லி தான் இருக்காங்க. இவங்க கையில் எதுவுமே கிடையாது. அப்போ டெல்லியிலேருந்து தான் 2 பேரை இயக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும்? ராகுல் காந்திக்கு ஃபோனை போட்டிருக்கணும். ஆமாம், நைட்டாக ஃபோனை போட்டு, ஜி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஜி, நீ வந்து பொண்ணு அவனை நிறுத்த சொல்லு, இல்லை நான் நிறுத்துகிறேன், என்னையை நிறுத்து, நான் வெளியில் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை விஜய் அதை வச்சுனாலும் துரத்தி விட்டுருக்கணும் அந்த 2 பேரையும். காங்கிரஸ்காரனுக்கு போஸ்டிங் கிடையாது, போங்கடாது. அதையும் செய்யலை, இதையும் செய்யலை. இதுக்கு எல்லாமே காரணம் விஜய் இவ்வளோ அவமானப்படுறதுக்கும் அசிங்கப்படுறதுக்கும் போஸ்டர் கிளிக்கிற எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா காங்கிரஸ் தான்றதை நீ வந்து புரிஞ்சுக்கணும். ஒருவேளை தமிழனுக்கு முதல் எதிரி யாருன்னா டெல்லி காங்கிரஸ் தான். ஈழத்தமிழனை அழித்ததும் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் காங்கிரஸ் தான், டெல்லி காங்கிரஸ் தான். இன்றைக்கி ஒரு கூட்டணி ஆட்சின்ற பேரில் போய் உள்ளே புகுந்து இந்த ஆட்சியை அழித்து கொண்டிருக்கக்கூடியது காங்கிரஸ் தான். அப்படின்றதுனால தான் திமுகலாம் தள்ளியே வச்சுருக்கு. உங்கள் ஆஃபீஸை தாண்டி தேனாம்பேட்டையை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் என்ன நடக்க போகுது, அதான் உள்ளே போய் அவங்கள வச்சு பெங்களூரில் போய் அசிங்கப்படுத்துகிறாங்க விஜய். அதான் சார், தேசிய கட்சிகளை வந்து கூட்டணியில் அமைச்சரவையில ஒரு மாநிலம் சேர்க்கக்கூடாதுன்னா இதுதான் காரணம். இவங்களால எந்த பிரயோஜனமுமே இருக்க போகிறதில்ல. தேசிய கட்சிக்காரன் ஒன்று உங்களை மண்ணை போட்டு மூடிடுவானே தவிர அவனால் அடித்து விரட்டி ஊருக்குள்ளே இருக்க விடக்கூடாது. அரசியல் சொன்ன நேரடியாக அடித்து வெட்டுறது. மாநில அரசியல் மாநில கட்சிகள் பார்த்துக்கன்னா இப்போ காங்கிரஸ்ன்ற கட்சி இங்கே இருக்கக்கூடாது, பிஜேபின்ற கட்சி இங்கே இருக்கக்கூடாது, தேசிய கட்சியில் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இப்போ அமைச்சரவையில் பங்கு கொடுத்தாச்சு. இப்போ அங்கே காங்கிரஸ் இருக்குது, ஆனால் உங்களால் எந்த ரியாக்டுமே பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு பதவி கொடுத்துருக்கீங்க? போய் விஜய் பாட்டு போட்டு ஆடுறதுக்கா? அது இவங்களே ஆடுவாங்கல்ல தம்பிகளே. விஜய் கட்சிக்காரனே ஆட மாட்டான்னா, அவன் கூட இருந்துட்டுருக்கான், எத்தனை படம் பார்த்துருக்கான்,
அவனை விட காங்கிரஸ் அமைச்சர் டான்ஸ் வந்து பெரிய டான்ஸாக ஆடிட்டு வர பெருசாக. ஸோ அதனால் முதல்ல வந்து அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யணும். காங்கிரஸை வந்து அந்த ஆதரவை விலக்கிட்டு எங்கள் அண்ணன் அன்புமணியை உள்ளே சேர்த்து எங்கள் அக்கா சௌமியா அன்புமணியை துணை முதலமைச்சர் ஆக்கணும். ஆக்கினா மட்டும்தான் கர்நாடகாவுக்கு எதிரான ஒரு பெரிய போரை நம்ம தொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போன தமிழர்களில் 100 பேர் இருக்காங்கன்னா 40 பேர் வன்னிய பெருமக்கள் தான். ஒரு 30-40 பேர் வந்து பட்டியலினத்து மக்கள் இருக்காங்க. மீதி தான் அதர்ஸ், முதலியார்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து இந்த நீங்கள் வந்து எங்கள் அண்ணன் அன்புமணியை சேர்த்து எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்கா அவருங்க மாமா யார் அன்புமணி வந்து மாமா முறைன்னா சௌமியா அன்புமணி தான் எங்கள் அக்காவை வந்து துணை முதலமைச்சராக. இல்லை இந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் 2 பேரையும் நீக்கிட்டு சௌமியா அக்காவுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கணும். பள்ளி கல்வித்துறை கொடுத்தா மட்டும்தான் கர்நாடகா எதிர்த்து போராட முடியும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அதாவது இங்கே ஆட்சிங்கிறத தாண்டி கர்நாடகா எதிர்த்து நம்ம அரசியல் செய்யணும். அதுனா இப்போ ஏற்கனவே திருமாவளவன் உள்ளே இருக்கார். பட்டியலினத்து மக்கள் 40% இருக்காங்க. அதுக்கு ஒரு பிரதிநிதியாக திருமாவளவன் இருக்கார். அந்த நம்ம அமைச்சர் அந்த கட்சியில் ஒரு அமைச்சர் இருக்கார். சரியா? அவரை எங்கே மாட்டு பிரியாணி போடுறான், எவ்வளோ கறி வெந்திருக்கா வேலையான்றதை பார்த்து காட்ட அவர் ஒரு பக்கம் அரசியல் பண்ணிவிட்டு அவர் போயிட்டு இருப்பார். இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் அக்காவை சேர்த்துட்டிங்கன்னா சௌமியா அக்காவை இன்னும் எதிர்த்து பெருசாக போராடலாம். ஒருவேளை கர்நாடகாவுக்கு அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு விஜய் அவர்கள் சென்று வந்தார்ல சார், அந்த க்ரௌடை பார்த்துட்டு லைட்டாக கதி கலங்கிட்டாங்களோ? இல்லை ஆமாம், அந்த க்ரௌடை பார்த்துருக்காங்க, கதி கலங்கியிருக்காங்க. ஏன்னா இங்கேயே வந்து இது பண்ணிட்டோன்னு வைங்க, சிக்கலாகி போயிடும். அங்கேயும் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஏன்னா ஏடிஎம்கே ஒரு காலத்தில் இருக்கும்போது எம்ஜிஆரோட செல்வாக்கு இருந்து 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்போயே கேரளாவில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களே சார். நம்ம கேரளாவில் ஜெயிக்க மாட்டாங்க. கர்நாடகாவில் நமக்கு எம்எல்ஏ இருந்தாங்க. எம்எல்ஏவே இருந்தாங்க. 2 எம்எல்ஏ இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு எம்எல்ஏ நீண்ட காலமாக இருந்தார். இந்த கோலார் தங்கவயல் பக்கம் ஒருத்தர்லாம் இருந்தார். பெங்களூர் சிட்டிலே ஒருத்தர் இருந்தார். ஒரு 2-3 எம்எல்ஏ இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் காலத்திலே இருந்தது. இப்போ விஜய் சார்பில் போட்டி போட்டால் கட்டாயம் ஜெயிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு குறைச்சல் வரும். 4 எம்எல்ஏ உள்ளே போயிட்டாலும் நறுக்குன்னு கேள்வி கேட்டு தொங்க விட்ருவாங்களே, மாறும். கேள்வி கேட்குறாங்களே இல்லை, சும்மா போய் இப்போ விஜய் மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் கூட போதும். முறைச்சி பார்த்துட்டே இருந்தால் கூட அவங்க பயப்படுவாங்கல்ல. 4 பேர் இருக்காங்கல்ல. ஆமாம், முறைச்சி பார்த்துட்டு இப்படி கர்நாடகா சட்டசபையில் உட்கார வேண்டியதாக, ஏதாவது கன்னடத்து வெறியர்கள் பேசினாங்கன்னா அப்படி முறைக்க வேண்டியது, திரும்பி பார்க்க வேண்டியது, மத்தியானம் சாப்பாடு எடுத்து போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். ஏதோ ஒன்று செய்யலாம்ல, ஒரு 4 பேர் உள்ளே போய் உட்காரலாம்ல. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. ஸோ எனவே மேகதாது கட்டுறீங்களோ இல்லையோ, அது வேறு என்னத்தையே பண்ணி தொலைங்க, அரசியலுக்கு பண்ணுறீங்க. விஜய் மேலே கை வச்சிங்க அப்படின்னு, ஒரு தமிழை மேலே கை வச்சிங்க அப்படின்னா நாங்கள் கரண்ட்டு தர மாட்டோம். ஆமாம், நாங்களும் எந்த இதுவும் கரண்ட்டு தர மாட்டோம்னா நம்ம என்ன சோலார் இதாக வச்சுருக்கோம் கரண்ட்டு. அது அவங்க கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். சரி, நம்ம எதாவது தரமாட்டோம் சார். எதெல்லாம் தரக்கூடாது தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி எதையாவது தடுத்து நிறுத்தலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கூட்டணியில் காங்கிரஸை கழட்டி விடணும். காங்கிரஸோட உண்மை ரூபத்தை இப்போ தான் இப்போனாலும் புரிஞ்சுக்கிறணும். இன்னும் புரிஞ்சுட்டாரான்னு தெரில. புரிஞ்சுட்டு கழட்டி விடணுன்றது தான் நம்மளோட நோக்கம். கூடவே இருப்பாங்க, சாஃப்டாக இருப்பாங்க. எந்த விதத்துக்கும் அவங்க பிரயோஜனப்பட மாட்டாங்க. உப்பு கல்லுக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உனையை பெற்றதுக்கு ஒரு அம்மி குழவியை பெற்றிருந்தாலும் மாவாட்டுறதுக்கு உதவும். அந்த மாதிரி அம்மி குழவி அளவு கூட காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில் பிரயோஜனம். எதுக்கு என்ன இப்போ என்ன காங்கிரஸுக்கு அமைச்சர் வேலை கொடுத்துருக்கீங்க, என்ன கிழிச்சிருவாங்க, என்ன ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களா? ஒரு மண்ணா கட்டியிருக்கேன். 2 பேருக்கு பதவி கொடுத்துருக்கீங்க, சைரன் காரில் போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு ஜாலியாக இருப்பாங்க. தேசிய அளவில் பாஜக வித்து அரசியல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சரே அவங்க இழந்துட்டாங்க பல மாநிலங்களில். அதுக்கு அவங்க பண்ண விஷயங்களே காரணம். அவங்களே அங்கே ஊடுருவி பல கட்சிகளை பிரித்து கட்சியில் தனியாக பிரிஞ்சு அவங்களே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க அப்படின்னா நன்றி விசுவாசமாக இருக்கணும் அவங்க. ஆனால் பக்கத்து ஸ்டேட்டில் பஞ்சாயத்து பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை பேசலை. அப்படிங்கும்போது இப்போ உண்மையிலே முதல்வர் விஜய் அவர்களுக்கு இப்போ தான் அரசியல் புரிய ஆரம்பிக்குமோ சார்? புரிய ஆரம்பிக்கணுன்றதான் நம்ம ஆசையை தவிர புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. புரிய ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நம்ம இந்த உண்மையிலேயே சார் இப்போ இந்த தாண்டி நம்ம மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழகத்து மற்றும் பக்கத்து மாநிலங்களுடைய நலன் கருதி அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்டவே முடியாதுங்கிற தீர்ப்பு இருக்கும் பொழுது மீண்டும் இந்த கையில் எடுக்கிறாங்கல்ல. ஏன் அது அரசியலுக்கு தான். அடுத்த எலெக்ஷன் 1.5 வருஷத்தில் வருது கர்நாடகாவில். அதை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. அது இப்போ விஜய் மாட்டினால டொக்கா இருக்குவங்களுக்கு. விஜய் எதிர்த்து விஜய் அசிங்கப்படுத்தி இது பண்ணி எல்லாம் ஒரு ஆளாக அரசியல் தெரியாத ஒரு ஆள்லாம் தமிழ்நாட்டில் இவங்க கேட்குறாங்கன்னு நாங்கள் கட்டாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் நடத்தலாம்னு சொல்லி டிகே சிவகுமார் ஒரு கான்செப்டை கையில் எடுத்திருக்காப்புல. அதை விஜய் வந்து முன்னாடியே உடைக்கணும். கூட இருக்கிற காங்கிரஸ்காரங்களை துரத்தி விடணும். அதுதான் அதர் ஆப்ஷன் யார் இருக்கா?
பாமக இருக்காங்க. ஸோ பாமகவை உள்ளே சேர்த்துட்டா எல்லா இதுவுமே சேர்ந்து எதுக்கு சார் அதர் ஆப்ஷன்? நீங்கள் ஃப்ளோட்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் நிரூபிக்கணும். அதுக்குள்ளே தான் இப்போ இடைத்தேர்தல் வருது, அந்த எம்எல்ஏலாம் வந்துட்டாங்கன்னா சேர்த்துட்டு அதில் ஜெயிப்பாயின்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு தயக்கம், பேக்கப்புக்கு இருக்கணும். அவங்களையும் சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். ஒரு 10 வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று உருட்டி ஓட்டலாம். ஸோ அதுக்கு தான் அவங்க பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இது நயன்தாரா மேலே கை வச்சாங்கன்னா கூட நம்ம விட மாட்டோம். அது அரசியல் ரீதியாக சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து மலையாளத்தில் கேரளாவில் பிறந்து வளர்ந்தா கூட தமிழ்நாட்டில் ஃபார்ம் ஆகி தமிழ் நடிகையாக மாறிட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் அவங்களும் நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவர்களை பாதுகாக்கிறது நம்ம கடமையாக இருக்குது. நம்ம போட்டு அடிப்போம் எவனை வேணாலும், அது நம்ம ஊருக்குள்ளே உள்ள பிரச்சனை. ஆனால் வெளியூர்காரன் கை வச்சானா, அதர் ஸ்டேட்காரன் கை வச்சானா விடமாட்டான்றது விஜய் விஷயத்தில் நம்ம வந்து அதை நிலைநிறுத்தி ஆகணும். அவர் வந்து போஸ்டரை கிழிச்சா கூட அவங்க விடமாட்டோம். கூலி கழுத்து காமெடி தான் வடிவேலுக்கு. அண்ணன் தம்பி நாங்கள் அடிச்சுப்போம், நீ யாரா குறுக்க வந்து அடிக்கிறங்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். எனிவே சார், அதான் தெரியாமல் முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக செயல்படுறதில்ல, அவங்க ஆட்சியின் மீது அதிருப்தியில் நம்ம பல விஷயத்தை விமர்சிக்கிறோம். ஆனால் மாநில நலன் கருதி வரும்போது அது 1000 விஷயம் இருக்கலாம். புரியுதா? விஜய் வந்து விஜய் ஆட்சி வந்து இல்லை அந்த இப்போ தாவேக ஆட்சி வந்து ஒரு ஆகாவளி ஆட்சியாகவே இருக்கலாம். அதுக்காக அடுத்த வந்து இது பண்ண முடியாது. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். மாநில நலன் கருதிலாம் வரும்பொழுது உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். பக்கத்து ஸ்டேட் இல்லை, பக்கத்து நாட்டுக்காரனே வந்தாலும் அவங்கள போட்டு புழக்க வேண்டிய. மோடியை வந்து இது பண்ணலையா? அதுக்காக ட்ரம்ப் போய் மோடி அடித்தான்னா ட்ரம்ப்பை தான் நம்ம அடிக்கணும். இந்த நம்ம காசை சுரண்டி தின்னு வாங்கிட்டு அவமானப்பட்டு இப்போ இது வாங்காத குறை தான் அடியா. ஆமாம், இந்த அடி வாங்காத குறை. கேவலப்படுத்தி விட்டான் ட்ரம்ப்பு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம தான் சார் பார்த்த ஆமாம், அஜய் சிரிச்சிட்டே வரலையா? அப்போ வந்து நம்ம வந்து ஜியை தான் சப்போர்ட் பண்ணணும், ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்டா ஏழே இவ்வளோ கேவலமாக பேசிட்டீங்கடா. ஆனால் நம்ம கழுவி ஊற்றுறதுன்றது வேறு. கண்ட இடத்துல போய் அவமானப்பட்டு வரும்போது நமக்கும் தான் அந்த அவமானம் இருக்குல்ல. போய் நம்ம பிரதமர் போய் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்படுத்துகிற அந்த ட்ரம்ப்பு கொலகாரன்ட்டான். பார்க்க தான் பலன்னு இருப்பான், பெரிய கொடூர கொலகாரன்ற அளவுக்கு அப்படியே தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து நான்லாம் 2 நாள் சாப்பிடவே இல்லை. என்ன இவ்வளோ அவமானப்படுது? நானும் நேரில் இருந்திருந்தேன்னா 2 அறை விட்டுருப்பேன். சப்பு யாரை பார்த்துறா சொல்ல. இந்த நாட்டாம படத்தில் அந்த மீனா கேள்வி கேட்டுருவார், யாரை பார்த்துட்டு கேட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து. ஆமாம், அதான் சார், நம்ம வீட்டு குழந்தைங்கள நாம போட்டு அடிப்போம், எகுத்த வீட்டுக்காரன் போட்டு அடித்தானா அவனே போட்டு அடிப்போங்கிற கதையா இதுதான் அந்த கான்செப்டில் சொல்ல வேண்டியது. இனிவே சார், நான் மேகதாது அணை கட்டக்கூடாது, அதற்கு எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு உரிமை கிடையாதுங்கிறத ஆல்ரெடி தீர்ப்பு வந்திருக்கு. சட்டப்பூர்வமாகவும் இதை போராடணும், அவங்களும் வலுவாக போராடணும், காங்கிரஸுடைய இரட்டை வேடத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கை. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.